ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. அதோட சேர்த்து 2 சூப்பரான ரெசிபீஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபேவரட் காம்போன்னு சொல்லலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரித்வா சார் வந்து குக் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சமைக்கிறார் ரித்வா? என்னென்னமோ வச்சிருக்கானே, கருவேப்பிலை, பூண்டு. என்ன பண்ற சொல்லு. ரித்வா வந்து இவ்வளோ நேரம் ஒரே அழுக, ஏந்திரிச்சதுலேருந்து ஒரே அழுக. இப்போ தான் கொஞ்சம் அமைதியாகி இதை எடுத்து வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஏந்திரிச்சு முக்கால்வாசி நாள் டெய்லி எனக்கு இப்படி தான் போகும். ஈவினிங் ஒரு 5-5:30 ஏந்திரிப்பான். அரை மணி நேரம் கிட்ட நைன்னு அழுதுகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலுக்கு வருவான். உங்கள் வீட்டில் எப்படி உங்கள் பசங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். ரித்வா வந்து மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து அப்படி தான், எப்பயாச்சும் தான் வந்துட்டு ஹாப்பியாக எந்திரிப்பார். ஆமாம் தானே? வீடு ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்க. செம்ம கோமா தான் வருதுக்கா. அது வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. எல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். நான் தலை சீவிட்டு இருந்தேன், அவனுக்கு எட்டாவது நினச்சி தான் மேலே வச்சுருந்தேன். செம்ம கோமா தான் வருது சீரியஸாக. பார்த்தீங்கன்னா மேகம் செம்ம இதாக மோடம் போட்டிருக்கு. நல்லா மழை வரும்னு நினைக்கிறேன். அதனால நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் கீழே போகல. அப்பா இன்னும் வர லேட் ஆகும். ஆமாம், ரித்வா என் மேலே கடுப்பாக இருந்தானா உடனே அப்பாவுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். ரித்வாவே உட்காந்துக்கிட்டானா? பேக் எங்கே போட்ட? பேகு அப்படியே ஏறி இங்கே எல்லாத்தையும் உருட்ட வேண்டியது. அடுத்து ஈவினிங் விளக்கு பொருத்தி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரித்வா அடுத்து ஸ்டூல் எடுத்துட்டு வந்துட்டார். கஷ்டப்பட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தான். தூக்கிட்டு வந்து மறுபடியும் டேபிளில் போட்டு எண்ணத்தை ஊருக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இன்னும் அந்த இது போக மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாதான் இதெல்லாம் குறையும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா? எல்லாத்தையும் உருட்டுவாங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பால் கலந்து வச்சாச்சு எனக்கு ஒரு ரித்வாக்கும். ரித்வாக்கு முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன சாப்பிட்ற? முறுக்கு. இப்போ நைட்டு டின்னர் செய்ய வந்தாச்சு. நைட்டு இப்போ என்ன செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த மீல் மேக்கர் இருக்குல்ல, சின்ன மீல் மேக்கர் காலிஃப்ளவர் வச்சுட்டு ஒரு கிரேவி, செமி கிரேவி மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலான்னு. அதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது கீ ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இப்போ டின்னர் பண்ண போகிறேன். அதை அப்படியே உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். வெளியே பார்த்தீங்கன்னா சூப்பராக மழை பெய்யுது. கேட்குதா சத்தம்னு தெரியல, மின்னல் அடிக்குது. மழை பெய்யுது. மழை பெஞ்சாலே ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். மழை பெய்யுதுடா குட்டி. சிச்சு சிச்சு சிச்சு, நீ உடனே கமுத்தி விட்டுருவடா. டேய் அங்கே போடா, ஹாலுக்கு போடா. சத்தோ மழை பெய்யுதுடா குட்டி. ஆமாம் ஆமாம். சரி, நீ மழை பெய்யுது ஏன்னு சொல்லுவேல, அப்படி சொல்லு. கையை இப்படி இப்படி பண்ணு, ஏ அப்படின்னு ஓடிடா. எப்படி சுடு தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து காலிஃப்ளவர் போடுறதுக்கு, இது வந்து மீல் மேக்கர் போடுறதுக்கு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் போட்டு தான் எடுக்க போகிறோம். அதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். காலிஃப்ளவர் போட்டாச்சு, இதில் வந்துட்டு இதுவும் போட்டாச்சு. ஸோ இது மீல் மேக்கரையும், காலிஃப்ளவர் வந்து ஆக்சுவலாக நம்ம கொஞ்சமாக பண்ணுறதா இருந்தால் காலிஃப்ளவர் வந்துட்டு ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டு கொதிக்க வச்சிடலாம். பட் வந்துட்டு நான் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட மாட்டேன். இதை வந்துட்டு கொஞ்சம் பாதி போட்டுட்டு பாதி வந்துட்டு வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கிறதுனால இது தனியாக இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். மீதி மீல் மேக்கர் வந்துட்டு இதில் கொட்டி வச்சாச்சு. நல்லா வச்சிடலாம். வந்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கீ ரைஸ்க்கு வந்து தக்காளி தேவையில்லை. இது வந்து ரெண்டுமே அந்த கிரேவிக்கு தான். அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் இருக்குது. அப்படியே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பெருசாகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் இதை கிரேவியில் சேர்க்குறப்ப கொஞ்சம் புளிஞ்சிட்டு தான் சேர்க்கணும். ஸோ அதனால தான் இதை ஃபஸ்ட்டே பண்ணிடணும். போங்க. இது ரெண்டுமே ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். இதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு.
ரித்வா வந்துட்டு என்ன இது பண்ணவே விட மாட்டேங்கிறான், டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். வா ஹாலுக்கு போகலாம் வா, உனக்கு கார்ட்டூன் போட்டேன்ல. ஆ பூச் வரலையா கார்ட்டூன்? அதான் அங்கே கிச்சனில் வந்து என்ன இது பண்ணிருக்கியா? செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்காங்க, இதோ அடிச்சு போட. பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிக்கலாம், இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து, கீ ரைஸ்க்கும் இந்த கிரேவிக்கும். பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சாச்சு. இப்போ வந்துட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இப்போ வந்து செஞ்சிடலாம். இப்போ அப்போ வந்து ஓவராக டிஸ்டர்ப் பண்ணிருக்கான், அதனால பொரி உருண்டை கொடுத்துருக்கேன். போய் ஹாலில் போய் உட்காந்து சாப்பிடு, இந்த பக்கமே வரக்கூடாது. வெல்கம்மா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிரேவி தான் காமிக்கிறேன். ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு தான், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் வந்து பட்டை கிராம்பு சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் தாளிக்கிறதுக்கு. இது பண்ணோன்னா வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல பொடி பொடி, அது சேர்க்க போகிறோம். இது வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, இதில் பாதி சேர்த்துக்கிறதில்ல. அவ்வளோதான். இது வந்து இதோட பச்சை வாசமும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி ஆஸ் யூஷுவல் தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. இது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக தான் பண்ணுறேன். இது வந்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. அதுவும் இதுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, கலந்து விட்டுடலாம். பச்சை வாசம் போன பிறகு அப்புறமா நம்ம காயெல்லாம் சேர்க்கலாம். இதை வந்து மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சிட்டு அப்புறமா சேருங்க. காலிஃப்ளவரையும் சேர்த்துடலாம், அவ்வளோதான். இதுக்கு தேவையான கொஞ்சமாக ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ, எனக்கு வந்து ரொம்ப கிரேவி வேண்டாம். ஸோ கொஞ்சமாக நான் ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி இது வேகட்டும், அவ்வளோதான். வெந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன இது இருக்குது, அது செஞ்சுட்டு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கிரேவி தான், ஆனால் நல்லா இதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன். இப்போ வந்து கீ ரைஸ் செய்கிறதுக்கு வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா நெய் கூடயே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர்லாம் மாறாது. இதுக்கு என்னென்ன தாளிப்புனா பட்டை கிராம்பு ஏலக்காய், இதோட வந்துட்டு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க, நான் அது மறந்துட்டேன் சேர்க்கவே ஆக்சுவலாக. அப்புறம் 1 ஸ்பூன் கிட்ட சீரகம், இதெல்லாம் தான் தாளிப்பு. இது பொரிஞ்சோன்னா நம்ம வெங்காயம் இதுக்கு வந்து நீளமாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி தேவையில்லை, வெங்காயம் மட்டும்தான். இப்போ காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தான் சேர்க்குறோம், வேறு எந்த காரமுமே இல்லை, இந்த பச்சை மிளகாய் காரம் தான். ஸோ வந்துட்டு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிள், குயிக்காக பண்ணிடலாம். நீங்கள் வந்துட்டு இது டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாகவும் பண்ணலாம். அவ்வளோதான். இஞ்சி பூண்டு வதங்கினோன்னே நான் ஊற வச்சிருந்தேன்ல பாஸ்மதி அரிசி, இது நான் ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர் கிட்ட ஊறிச்சு, அவ்வளோதான். அதை வந்து நான் சேர்த்துட்றேன். 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி இருக்கும். அதுக்கு வந்து 1.25 கிட்ட 1.5லேருந்து 1.25, கொஞ்சம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து 1.25 கிட்ட தேவைப்படுது. ஸோ அந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது டக்குன்னு செஞ்சுட்டு நம்ம இந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி கிரேவி செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா வெந்துட்டுருக்கு. இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அடுத்தது என்ன சேர்க்குறதுன்னு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்ல அந்த மீல் மேக்கர்லாம் ஜூஸியாக இருக்கும், ட்ரையாக இருக்காது, டேஸ்ட்லெஸ்ஸாக அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது, நல்ல ஜூஸியாக இருக்கும். இதோட வந்துட்டு 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா தூள் இருக்குல்ல, அது. இது வெந்த பிறகு லாஸ்ட்டாக சேருங்க, ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க கரம் மசாலா. அதுக்கு கீ ரைஸ் வந்து குக்கர் போட்டு முடியாச்சு. இப்போ கடைசியாக கரம் மசாலா கூடயே இது கசூரி மேத்தி இருக்குல்ல, அது ஒரு ஸ்பூன் கிட்ட அப்படியே கையில் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். அந்த கரம் மசாலா கசூரி மேத்திலாம் சேர்த்துட்டு நிறைய நேரம்லாம் விடவே தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது. ஸோ நான் இப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். மறுபடியும் தண்ணி எதுவுமே நான் ஊற்றலை, அவ்வளோதான். நான் இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்ம இது ரெடி ஆகிடுச்சு.
மழை பெய்யறப்ப முக்கியமா இந்த மாரி ரெசிபி சாப்பிட்டு பாருங்க. சூடான சாப்பாடும், இந்த மாரி ஒரு ஸ்பைசியான கிரேவியும் கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. மீதி இருக்கிற காலிஃப்ளவர் வந்துட்டு எப்படி நான் ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம தண்ணியில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருந்தோம்ல, அதை வந்து நல்ல துணியில் வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஏதாச்சும் ஒரு பாக்ஸில், ஏர்டைட் பாக்ஸில் வந்து இது மாதிரி கீழேயும் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு காலிஃப்ளவர் போட்டுட்டு மேலேயும் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது நிறைய நாளுக்கு நல்லாயிருக்கும். டக்குன்னு இதை நம்ம காலிஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போதைக்கு. ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இது குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீ ரைஸு எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரைஸ் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த குக்கர் பற்றி சொல்லணுன்னா சின்ன ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்றேன். எனக்கு செஞ்ச வரைக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபைடு, எல்லாமே நல்லா வருது. முக்கியமாக செம்ம ஃபாஸ்ட் குக்கிங். இதில் ரைஸ் வச்சா 5 நிமிஷத்தில் வெந்துடுது. அது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த குக்கரோட ஒரு ப்ளஸ் அது. இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரித்வாப்பாக்கு கொடுத்துட்டு அப்புறம் ரித்வாக்கு நான் ஊட்டி விட்டு அப்புறமா தான் நான் சாப்பிட போகிறேன். சர்வ் பண்ணிவிட்டு இது வச்சிடலாம், கிரேவி. அவ்வளோதான். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ரித்வாக்கு வந்து ஊட்டிட்டு அப்புறம் மாம்பழமும் இன்னைக்கு இருந்துச்சு, கட் பண்ணிவிட்டு ரித்வா வந்துட்டு மாம்பழத்தை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஜூஸ் போடுறியா? அவ்வளோதான், நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு நைட் டின்னர் எங்களோடது முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், ஒரு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எல்லோரும் தூங்க போயிடுவோம். இதுதான் எங்களுடைய ரொட்டீன். ரித்வா பாருங்கள், சைக்கிளை பொறுப்பாக நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.